எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கேரட் ஜூஸ் எப்படி இந்த சம்மருக்கு ஜில்லுன்னு செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 2 கேரட் எடுத்திருக்கேன். அது நல்லா தொலியெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். கூடவே பாருங்கள், நான் ஒரு சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு மணம் கொடுக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொஞ்சம் சரசரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணியை ஊற்றாமல் இந்த மாதிரி நம்ம சரசரன்னு பிறப்புன்னு அரைச்சி எடுத்து வந்திருக்கோம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி அளவு இப்போ சேர்க்குறேன். நம்ம 2 டம்ளர் ஜூஸ் போட போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு மட்டும் நம்ம சுகர் சேர்த்துருக்கோம். ஏன்னா கேரட்லேயே இனிப்பு சுகர் இருக்கனால ஒரு 2 டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் இது அச்சு வெல்லமாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நாட்டு வெல்லமாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ கூட பாருங்கள், நான் கொத்தமல்லி காம்பு மட்டும் சேர்த்துருக்கேன், இலை சேர்க்கலை. கொஞ்சமாக கொத்தமல்லி காம்பு சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல ஒரு டேஸ்டி கொடுக்கும், நல்ல ஒரு மனமும் கொடுக்கும். அதனால தான் நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும் இந்த ஜூஸ். அதனால நம்ம கொத்தமல்லி காம்பில் சேர்த்துருக்கோம். இப்போ இதே மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு வாட்டி நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ இந்த ஜார்லேயே நம்ம திருப்பி இன்னொரு வாட்டி வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ஜாரை நான் திருப்பி வச்சுட்டு அந்த சாரை இப்போ நம்ம இங்கே பாருங்கள், இந்த சக்கையை நம்ம கொட்டிக்கலாம். ஏன்னா அதில் இன்னும் கொஞ்சம் சாறு வரும். இப்போ நம்ம 1 டம்ளர் தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க. அதையும் நம்ம இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, போதும். நல்லா சக்கையாகிடுச்சு. இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம ஒவ்வொரு டம்ளர் சேர்த்து 2 டம்ளர் சாறு இருக்கும் வந்துட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நான் ஒரு சேர்க்க போகிறேன். அதாவது நன்னாரி 1 டீஸ்பூன் அளவு நன்னாரி சேர்த்துருக்கேன். இது கூடுதல் சுவை கொடுக்கும். அதனால் நம்ம சர்பத் குடிக்கிற மாதிரி ஒரு சுவை கொடுக்கும். அதனால் இதில் நீங்கள் லெமன் இருந்தாலும் ஒரு பாதி லெமனை புழிஞ்சு ஊற்றிக்கலாம். நான் லெமன் சேர்க்கலை. இப்போ 2 ஐஸ் டீ போட்டு ஜில்லுன்னு ஆக்கியாச்சு. நம்ம கேரட் ஜூஸ் சூப்பராக ஜில்லுன்னு ரெடி ஆகிடுச்சு. கூடவே ஒரு மணத்துக்காக நம்ம 2 புதினா இலை மட்டும் இதில் சேர்க்குறேன், ஃபேவரட்டுக்காக. இது ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு, ரொம்பவே ஜில்லுன்னு இருந்துச்சு, ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.